வடபழனில நாடகம் இல்ல. என்ன ஆச்சு? என்ன நடக்கல? உன் பேச்சை கேட்டு அந்த நாடகத்தை எடுத்த பாரு, அதான் பிரச்சனை. பாண்டிச்சேரியில போட வேண்டிய நாடகத்தை வடபழனியில போடுவோம்னா இப்ப 15,000 ரூபாய் நஷ்டம். சரி, அதை விடு. நான் ஒரு வார்த்தை சொன்னங்கிற காரணத்துக்காக அந்த வட்டி கொடுக்கறவன் உனக்கு கடன் கொடுத்தான். சாயங்காலத்துக்குள்ள நீ கொண்டு போய் பணத்தை கொடுக்கலன்னா நான் கொடுக்கணும். அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்க. என்ன நான் கொடுக்கறதா? அது இல்ல, பைசா கொடுக்கறதுக்கு வழி. இங்க பாருங்க, நாளைக்கு நாடகம் போட போறத முன்னக்கூடியே சொல்லாம புக்கிங் எடுத்திருக்கீங்க. என்னால வரவே முடியாது. நான் அந்த சீரியல்ல நடிக்கிறதுக்கு டைரக்டருக்கு டேட் கொடுத்துட்டேன். பாஞ்சாலி சேலையை ஒருவர் சீன்ல நடிக்க வேண்டிய நாடக நடிக அந்த துச்சாதன ஷூட்டிங் போயிட்டான்னு சொல்லவா? நான் கட்டாயம் போயே ஆகணும். நான் இல்லாட்டா சுசீந்திரன் இருக்கான். ஓ, துரியோதனா இருந்தாலும் துஷ்யந்தனா இருந்தாலும் சப்ஸ்டிடியூட் நான் தான் இல்ல. என்ன ஒரு மரியாதை, என்ன ஒரு தொழில் பக்தி. இந்த உலகத்துல தான் தான் பெரிய நாடக நடிகன்னு மனசுக்குள்ள எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. போய் முதல்ல துச்சாதன டயலாக் எடுத்து படி. துச்சாதன எங்க போனாலும் துச்சாதன வேஷத்துல எவன் நடிச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு நாடகம் நடந்தே ஆகணும். இல்லன்னா எனக்கு அடுத்த 15,000 வராது. அதாவது நாடகத்துல சப்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்லயாவது கிருஷ்ணனா நடிக்கிறது தான் ஏன் ஆசையா இருந்துச்சு. வாய்ப்பு இருக்கா? நீ ரொம்ப கலரா இருக்க. அதுவும் இல்லாம ஆண்டவனுக்கு அதுக்கு ஒரு வழியை காட்டணும். எனக்கு எம்.ஆர். ராதாவோ டி.எஸ். பாலையாவோ ஆர்.எஸ். மனோகரோ நடிக்கணும்னு ஆசை. அதுக்கு ஆசைன்னு இல்ல, பேராசைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாஞ்சாலி வீண்டும் வருகிறாள்ன்ற கதையோட கதாபாத்திரங்கள் A to Z எனக்கு தெரியும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால அந்த டென்ஷனை விட்டுருங்க. அதை விட்டுட்டா புதுசா ஏதாவது டென்ஷன் தருவியா? பெரியம்மாவோட பிறந்த நாள். ஓ, அதானா புது டென்ஷன்? நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும்ல விருந்தோம்பலுக்காக, அவ்வளவுதான். நீ உருப்படவே மாட்ட. எந்த ஜென்மத்திலயும் நீ உருப்பட போறதில்ல. 10 காசு பிரயோஜனம் இல்லாம எதுவும் சம்பாதிக்காம ஒரு பெரிய குடும்பத்தையே கூட வச்சுக்கிட்டு கடன் வாங்கி சாப்பிட்டு இருக்கிற நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பொண்ணு பார்த்துட்டு போனவன் பாம்பு கடிச்சு செத்தது பெரியம்மாவோட ஜாதக தோஷன்னு எவனோ சொல்லி பரப்பி விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு ஆம்பளை முன்னாடி அவங்க போய் நின்னதில்ல. அந்த ஒரே காரணத்தினால சின்னம்மா கூட கல்யாணம் பண்ணல. அப்பாவோட சகோதரிங்க ஒரு தாலி கூட கழுத்துல போட்டு நடக்க அதிர்ஷ்டம் இல்லாதவங்களாயிட்டாங்க. வயசான காலத்துல அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. அதெல்லாம் ஒரு தமாஷ். வேணா இந்த மாதிரி நீ செய்ய. இங்க இருந்து ஊட்டிக்கோ இல்ல கொடைக்கானலுக்கோ ஒரு சிறப்பான டூர் போயிட்டு வர வேண்டியதானே உன்னோட ஃபேமிலியோட. ரொம்ப நல்லா இருக்குமே. அதுவும் ஆசை இருக்கு.